இப்பெல்லாம் நீ போடவே மாட்டவே ஏன் இப்படி தூங்குடாம பண்ற நீன்னு இவன் இப்படி ரெண்டு காலையும் கெட்டி வச்சிருவோம். ஹாய் மை ஆல் ஃபேமிலிஸ், இன்னைக்கு நீங்க என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா, என்னுடைய குட்டிமாவை வந்து ஜஸ்ட் இரிட்டேட்டிங் ப்ராங்க் பண்ண போறேன். என்ன பண்ணேன், என் குட்டிமா வந்து சரியான தூக்கம். நைட்டு என் பையன் வந்து கீழே தூங்கிக்கிட்டு இருக்கான், அவன் லைட்டாக முழிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ வந்து அதை வச்சு தான் நான் ப்ராங்க் எடுக்க போகிறேன். குட்டிமா தூங்கிக்கிட்டு இருக்கா, அவள் பக்கத்துலேயே போய் படுத்துட்டு அவள்கிட்ட வந்து அவள் கையை போட்டாலும் பிடிக்காது, காலை போட்டால் பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அவள் தூங்கும் போது யாருமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. நான் இப்போ ஃபஸ்ட் டைம் அவளை டிஸ்டர்ப் பண்ண போகிறேன். இன்னும் தூங்கிட்டு தான் இருக்கா. அவளை எப்படின்னா, நான் கூட போய் படுத்துட்டு அவளை வந்து மேலே கையை போட்டு ரப்புன்னு அடிக்கிற மாதிரி அடிச்சிடுவேன். ஆனால் நான் அடிச்சுட்டு தூங்கிடுவேன். அதுக்கு அவள் என்னென்ன ரியாக்ஷன் வந்து கண்டுபிடிப்பாலும் என்ன பார்க்கலாம். அவள் தூங்கிட்டு இருக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீ அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உண்மைக்கு பயங்கரமாக தான் இருக்கும். என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, ஏன்னா அவளுக்கு தூக்கத்தில் எழுப்புனாலே பிடிக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். Butterfly couples. வேணுக்குனே எதுக்கு அடிச்சிட்டு இருக்க? நான் எங்க அடிக்கேன்? மூஞ்சி உடச்சிட பாத்துக்கோ. லூசா விடு. சும்மா இருமா லாட்டு பண்ணிட்டு கோவம் வந்து தூங்கும் போது என்ன கோவம் நீ அமைதியா இரும். கையை கால கட்டி போட்டுற மாட்டேன். இப்ப என்ன பண்ண உன்ன? இப்ப நான் என்ன பண்ணிட்டு இருந்தேன்? லூசு பண்ணிட்டு இருக்கேன். இவன் என்ன? நானும் தூங்கிட்டு தான் இருக்கேன். சரியா? நீ சும்மா செல்லு பண்ணிட்டு இருக்க. இப்பெல்லாம் நீ கையை டம்முன்னு போடவே மாட்டேன். எனக்கு தெரியாதம்மா. நீ வேணுக்குன்னு இப்படி வச்சுட்டு இப்படி மூஞ்சில அடிக்க காலெல்லாம் டம்முன்னு தூக்கி போட்டுட்டு இருக்க. தூங்க வேண்டாம் மனுஷியே. அறிவு இருக்கா இல்லையே? இவ இப்படி சிரிக்காம சத்தியமா என்ன பண்ண? தூக்கத்துல நான் தூங்கிட்டு இருக்க, நீ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்க. தூங்கிட்டு இருந்தாலும் எழுப்பிக்கிட்டு இருக்கேன். நான் சொல்லிட்டு நீ அமைதியா இரு. நீ என் மேல கைக்கு பட்டாலே நான் குண்டுவேன். என்னது தூங்கும்போது பரதான் செய்வாங்க, நான் அடிச்ச முடியும். அப்படி கீழே போய் படு. போ கீழே போய் போட்டு கீழே போட்டு என்ன யோசிச்சு சும்மா படுத்து கிடக்கு. சும்மா தூங்கணும். உனக்கு அமைதி தூக்கம் வந்து தூங்கல கீழே போய் படுப்போம். நீ உன் இஷ்டத்துக்கு இந்த இப்படி போடுற அப்படி போடுற. மனுஷன் தூங்க வேண்டாம். தூக்கத்துல அப்படியே போட முடியாது. தூங்குவேன் எப்படி தூங்க தெரியாத. இப்படி டம்முன்னு போடுற முதுகுல நங்கு அப்பது போட்ட. நீ என்ன தூக்கம் தான் கீழே படு. தூக்கத்துல படம் நான் நினைக்க முடியும். அப்படி கிளம்பி படு. அடிக்கிறான். யாரு கத்திக்கிட்டு இருக்க? டம்மு டம்முன்னு போட்டுட்டு இருக்க. அதுக்கு நான் என்ன செய்ய முடியுமா? எனக்கு தூக்கம் வருது. தூங்கும்போது நான் ஃப்ரீயா அப்படி தூங்க செய்ய முடியும்.
தூங்கு தூங்கு கீழே போய் தூக்கு போ. நான் ஃப்ரீயா எடுத்து தூங்குவேன், காலையில எடுத்து போடுவேன். அவன் இப்ப கீழே போய் தூங்குவோம், ஒன்னும் பத்திர கீழே போய் தூங்குவோம். நீ கீழே போய் தூங்கு. நான் ஃபர்ஸ்ட் படுத்தேன், ஏன் பெட்டு போ. அப்புறம் என்ன இப்படி கீழே போட தூக்கத்தோட காலை போனா இப்பெல்லாம் நீ போடவே மாட்டேன், ஏன் இப்படி தூங்குடாம பண்ற நீன்னு. நான் டிஃபரெண்டா தூங்குவேன், எனக்கு ஃப்ரீயா அப்படி தூங்கினா தூக்கம் வரும். எனக்கு கோவம் வராது பாப்பா, வந்துட்டுன்னு வச்சுக்கோ, நீ செத்த ஞாபகத்துல வச்சுக்கோ. காலடி நான் இப்படியே ஃப்ரீயா எடுத்து தூங்குவேன். உனக்கு கொன்றும் இப்படி முன்னாடி தூங்க உனக்கு அடிச்சிருப்போம். நான் அப்படிதான் தூங்குவேன், ஃப்ரீயா தூங்குவேன். திடீர்னு இப்படி பண்ணு மசாஜ் இப்படி பண்ணுவேன், இப்படி பொத்துன்னு போடுவேன். வலிக்குமா நீ போடு மாடு ஒரு பொறுமைதான் பாத்துக்கோ. அப்புறம் கீழே போடுவேன், கீழே போடு அப்படி சொல்லி கீழே போடு. யார் எனக்கு தூக்கம் வருது, இப்ப நான் நிம்மதியா ஃப்ரீயா தூங்க பண்றேன். நான் தூங்க வேண்டாம், ஆறடி பெட்ல இப்படி தூங்குவேன். ஏ கடவுளே, எதுக்குதான் அந்த பையன் இப்படி சுத்துறான்? இவ வலிக்குமா மாடு எப்படி இருக்கு? இவன் இப்படி 2 காலையும் கெட்டி வச்சிருவோம், இப்படியாவது இப்ப கடன்னு சொல்லிட்டு உயிராவே வாங்குற பத்தியா? சும்மா தூங்க விடுங்கம்மா, நிம்மதியா தூங்க விடலம்மா, தூங்க மாட்டேன் நிம்மதியா. சொல்ல வந்து நீ சொல்லிட்டு கழுத்து கொள்றுவேனா, கழுத்து பிடிச்சி அடிச்சு. நான் எனக்கு தெரியாப்ப, நான் தூங்கும் போது அப்படிதான் பண்ணுவேன். எனக்கு நான் செய்ய முடியாதுப்பா, என் மேல தப்புன்னு சொல்லவே முடியாது. பாத்துட்டேன், நீ வேணுக்குமே போடுறது எனக்கு திடீர்னு முழிப்பு தெரிஞ்சதை முழிச்சோன்னு பார்த்தேன், நீ முழிச்சுக்கிட்டு இருக்கு. நான் நினைச்ச முடியும் வேணும்னா நான் ஒண்ணும் பண்ணலப்பா. பிற உன்னை பார்த்தாலும் சிரிப்பு வந்துட்டு நான் நினைச்ச முடியும். சிரிப்பு கிளிக்கு நான் ஆழ்ந்த உறக்கத்துக்கு போறேன், அமைதியா நீ பொத்திட்டு தூங்கு, தயவு செஞ்சு உயிராவே வாங்காது. என்னம்மா சாரிம்மா, தெரியாம பட்டுமா. ஆண்டவரே, தெரியாம பட்டுமா, சாரி. நான் மனுஷியா இருக்கு, கோவம் வராது. எம்மா எனக்கு கோவம் வந்துட்டு வச்சுக்கேன், சட்டாட்ட நீ இழுத்துடும் கால். நான் என்ன பண்ணிட்டு முடியும்? அப்படியே நான் அப்படியே தூங்க, உனக்கு அவனை கிளவே படப்பா அப்படின்னு அப்படி. இன்னும் கொஞ்ச நேரத்துல அவன் எந்திரிச்சிரும், கொஞ்ச நேரம் தூங்க விடுறியாம்மா. ஒண்ணும் மகன் தூங்க மாட்டேங்க, இல்ல நீ தூங்க மாட்டீங்க, 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் இப்ப சோறு சாப்பிட்டு வந்து தூங்கி இருக்கு, நீ அப்பல தூங்கிட்டே இருக்க, என்ன இருக்க முடியும்? நான் தூங்கணுமா? உனக்கு மட்டும் தூக்கம், நான் தூங்கணுமா? எனக்கு தூக்கம் வருது, எனக்கு தூக்கம் வருது. நான் அம்மா எனக்கு தூங்கணும், ஃப்ரீயா இப்படி படம் நான் அடிச்ச முடியும். தூங்க மாட்டேன், நான் தூங்க இன்னும் தூங்குவேன். கேள்வி போடு, உயிர் ஆவி வாங்குறான். உனக்கு தேவனா கேள்வி பாடு, நீ அசால்ட் பண்ணிக்கிட்டு இருக்காத. குட்டிமா இங்க பாரு, சண்டை எடுத்த அடிப்படி ஆயிரும், ஒரு அப்பு ரப்புன்னு அப்படியே என்ன சண்டைக்குவா. அப்ப நான் மனசு யாருக்க மாட்டேன் பாத்துக்கோ. என்ன தயவு செஞ்சு போமா, நல்லா இருப்ப போ. போமா போ, அந்த ஜெயரவி படத்துல போ அப்படின்னு கதையில இருக்கு. தேவை நீ போய் கீழே படி, நான் இப்படி கை படம் செய்யும். வலிக்கும் பாப்பா, அது எப்படி வலிக்கும்பா? அப்படி பட்டா வலிக்கே செய்யும்பா, அது தூக்கத்துல படுறதுமா, பஞ்சு கைமா. எனக்கு கோவமா வருது, அடிக்கிறதுக்குள்ள நீ இறங்கி போயிரு, நல்லா இருப்ப. என்ன அடிக்கிறதுக்குள்ள? அடிச்சுவியோ? போவ அடிச்சுருவே, சப்ப மூக்க திருக்கணும் மத்துக்கணும் கோவமா. சரி சரிம்மா, நீ தூங்குமா. ஜஸ்ட் வந்து அவனை வீடியோ எடுத்துட்டு இருக்கேன், தாங்க பாரு, சும்மா வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். சரி, இரிட்டேட்டிங் பிராங்க் மாதிரி. நீ தூங்குவோனா? என்னைக்குமே தூங்காம இருப்பேன். ஒரே தொல்லைலாம் நீ யாராச்சும் எடுப்பாங்களாமோ, தூங்க விடுறியா நீ? இன்னும் கொண்டு போலான்னு பார்த்தேன், சரி வேண்டாம் தூங்கட்டும், பிள்ளை தூங்கட்டும், இல்ல தூங்கட்டும், சரி அதுக்குள்ள முடிச்சுக்கலாம் சொல்லி முடிச்சுட்டேன். ரெண்டுமே கிடையாது, சும்மா ஒண்ணு வந்து ஒரு இரிட்டேட்டிங் பிராங்க். எப்படின்னா எப்போ இவளுக்கு தூங்குனா மேல கைப்பட்டாலும் பிடிக்காது, அதனால சரி வச்சு ஏதாவது பிராங்க் எடுக்கலாம் சொல்லி பிராங்க் எடுத்துட்டு இருந்தேன். இது பிராங்க்லாம் இரிட்டேட்டிங் பிராங்க். அவளை வந்து எப்படியாட்டும் இது பண்ணணும், தூக்கத்தை இருந்து கழிச்சு விட்டாச்சு. சரி நீ தூங்கணுமா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சொல்ல போ அங்க தூங்கு தூங்கு முடிச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோட குட்டிமா எப்படியா நான் வந்து இரிட்டேட்டிங் பிராங்க் பண்ணிட்டேன். சரியான கோவம், அவளுக்கு வந்து தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாலே பிடிக்காது, என்ன பண்ணாலுமே ஏசுவா திட்டுவா. அதனால சரி அவள் சரியா தூங்கிட்டு இருந்தா ஏதாட்டும் ஒரு இரிட்டேட்டிங் பிராங்க் எடுக்கலாம்னு சொல்லி இது டிஃப்ரெண்டா யோசிச்சு பண்ணேன். இது வந்து பிராங்காவே இருக்காது, ஆனால் சும்மா கொஞ்சம் நகைச்சுவா நான் வந்து எடிட்டிங்ல பயங்கரமா கொண்டு வந்திருப்பேன். வேற லெவல்ல பேருக்கும் நம்புறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா எப்படி இருந்துச்சு? நான் டிஃப்ரெண்டா எடுத்து பண்ணணும்னு நினைச்சேன், அந்த மாதிரி டிஃப்ரெண்டா எடுத்து பண்ணலாம் யோசிச்சு பண்ணலாம்னு சொல்லி டிஃப்ரெண்டா யோசிச்சு பண்ணேன். ஏன்னா அவளுக்கு மெயினா இரிட்டேட்டிங் பிராங்குங்கிறது வந்து நம்ம வந்து குறும்புத்தனம் ஏதாவது பண்றதுதான். அதனால வந்து அவளுக்கு தூங்கும்போது டிஸ்டர்ப் பண்ணாலே பிடிக்காது. அதனால வந்து என்னுடைய பையன் வந்து நம்ம நேரத்துக்கு என் பையன் வந்து எப்பவுமே அவ கூட தான் தூங்குவா, பக்கத்துல தான் படுத்து கிடப்பான்.
என் இடத்துக்கு தொட்டில தூங்கி இருந்தான். சரி தொட்டில தூங்கியிருக்கா, இதான் வாய்ப்புன்னு சொல்லி இந்த பிராங்க் எடுத்து முடிச்சிட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனா வரும். ஓகே, பாய் பாய்.